இந்த கேள்விக்கு விட என்ன? ஃபாஸ்ட் பேப்பர் கேள்வி செய்வோம் இன்னைக்கு. செஞ்சுட்டு அடுத்த கிளாஸோட நில அளவை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. ஓகே. இதனை விட கொஞ்சம் பெருசா சொல்லிக்க விட. ஓகே. அதாவது ஒரு மண்ணுக்கு சேதன பதார்த்தங்களை சேர்ப்பதன் மூலம் அதன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கு. ஸோ இது 2000 எத்தனையாவது 15 பாஸ் பேப்பர் கேள்வி. ஓகே, 2015 பாஸ் பேப்பர் கேள்வி. ஒரு சிம்பிளான கேள்வி தானே. ஸோ இந்த மாதிரி கேள்வி போடுவாங்கன்னு நினைக்காதீங்க உங்களோட எக்ஸாம்ல, ஃபைனல் எக்ஸாம்ல. 2015 காலம்ன்றது வேற. ஓகே, அப்ப நீங்க செய்ய போற எக்ஸாம் இப்ப 2023ல. ஸோ உங்களோட பேப்பர் கொஞ்சம் என்ன சொல்றது, ஹார்டான கேள்விகள் இல்ல, கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு வேலிடான கேள்வி, ஒரு வேல்யூபிளான கேள்வியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஈஸியா வராது, கொஞ்சம் யோசிக்க வைக்கும் உங்களுக்கு கேள்விகள். ஓகே, 2015 ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சனால அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கேள்விகள் இப்படி கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு, சாரி ஈஸியா தான் இருந்துச்சு. இனி போக போக பிள்ளைங்களுக்கு பழகிட்டு தானே டெக்னாலஜியில என்ன மாதிரி என்னென்ன சிலபஸ்ன்றது. ஸோ அதனால பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேள்விகள் கொஞ்சம் குழப்புவாங்க. ஓகே, ஸோ நீங்க படிச்ச விஷயத்த அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. ஸோ மண்ணுக்கு சேதன பதார்த்தங்களை சேர்ப்பதன் மூலம் அதன் என்ன நடக்குதுன்னு கேட்கிறாங்க. சரி, உண்மை அடர்த்தி அதிகரிக்கும். உங்களுக்கு மைக் ஆன் பண்ண விடுறேன். ஸோ சொல்லலாம், நீங்க உண்மை அடர்த்தி என்ன மாதிரி அதிகரிக்கும்? உண்மை அடர்த்தி அதிகரிக்கும், சரியா? இல்ல சார். என்ன நடக்கும் உண்மை அடர்த்தி? உண்மை அடர்த்தியில மாற்றங்கள் ஏற்படாது இல்லையா? எஸ், அதாவது உண்மை அடர்த்தி நீங்க என்ன செஞ்சாலும் மாற்றம் ஏற்படாது. பெரும்பாலான வகையில் உண்மை அடர்த்தி மாற்றம் ஏற்படாது. ஓகேயா? ஓகே, ஸோ சில சில சந்தர்ப்பங்கள், சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் இருக்கு, அந்த டைம்ல தான் உண்மை அடர்த்தி மாற்றம் ஏற்படும். ஓகே, சரி. ஸோ தோற்ற அடர்த்தி என்ன நடக்கும்? குறைவடையும். ஏன் குறைவடையும்? ஏன் குறைவடையும்? மண்ணுக்கு சேதன பதார்த்தங்களை சேர்ப்பதன் மூலம் அதன் தோற்ற அடர்த்தி குறைவடையும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் குறைவடையும்னு கேட்கிறேன். மண்ணுக்கு சேதன பதார்த்தங்களை சேர்க்கும் போது அந்த மண்ணின் நுண்ணிலைத்தன்மை அதிகரிக்கும், ஆதலால் தோற்ற அடர்த்தி குறைவடையும். புரியுதா? 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 திருப்பி சொல்லி கொடுக்கணுமா? புரியுது சார். ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்களா இருந்தா இலையம்பி விருத்தி அடையும்னு கொடுத்துருக்கு. சரியா இலையம்பி விருத்தி அடையும்ன்றது? இல்ல சார். ஏன் இலையம்பி விருத்தி அடையும்ன்றது இல்ல? இலை அமைப்புல சேதன பதார்த்தங்களை சேர்க்கறதால மாற்றங்கள் ஏற்படாது தானே? ஓகே, அப்ப இலையம்புல எப்ப இலையம்புல மாற்றம் ஏற்படும்?
மணல் களி அடையல் சேர்த்தா அது தானே வந்து சார் இலையமைப்பு விருத்தி அடைந்து மாற்றம் அடையும். அதாவது மணல் களி அடையல் இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று சேர்க்கும் போதுதான் இலையமைப்பு என்பது மாற்றம் அடையும். அடுத்த நீர்பற்றும் திறன் குறைவடையும்னு கொடுத்திருக்கு. சரியா? நீர்பற்றும் திறன் குறைவடையும். ஒரே ஆக்கள் சொல்லாதீங்க, வெவ்வேறு ஆக்கள் சொல்லுங்க. நீர்பற்றும் திறன் குறைவடையும். சரியா? நீர் பற்றும் திறன் குறை பில நீர் பற்றும் திறன் என்னது? யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. நீரை பற்றி வைத்திருக்கும் கொள்ளளவு. இல்ல, அதாவது நீர் பற்றும் திறன் கேட்டாமா கொஞ்சம் விளக்கமா எழுதணும். அதாவது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மண்ணினுள் எப்படி எழுதணும்? மண்ணினுள் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நீரை பற்றி வைத்திருக்கக்கூடிய விசேடமான தன்மையே நீர் பற்றும் திறன் எழுதணும். சோ நீர் பற்றும் திறன் என்றால் என்ன? மண்ணினுள், மண்ணின் உள். சரியா? மண்ணினுள் நீரை பற்றி வைக்கக்கூடிய, அதாவது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நீரை பற்றி வைக்கக்கூடிய விசேடமான தன்மையே என்ன அழைக்கப்படும்? நீர் பற்றும் திறன் என அழைக்கப்படும். சோ ஒரு மண்ணுக்கு சேதன பதார்த்தங்களை சேர்ப்பதன் மூலமாக நீர் பற்றும் திறன் என்ன நடக்கும் கேட்டா என்ன நடக்கும்? நீர் பற்றும் திறன் அதிகரிக்கும். நீர் பற்றும் திறன் அதிகரிக்கும். இப்ப சொல்லுங்க, நுண்ணிலைத்தன்மை குறைவடையும் சரியா? பில இல்ல, நுண்ணிலைத்தன்மை என்ன நடக்கும்? சேதன பதார்த்தங்களை சேர்ப்பதன் மூலமாக அதிகரிக்கும். எஸ். சோ அப்ப இதுக்கு எத்தனை அதை விட? ஐந்தாவது. எஸ். ஓகே. ஓகே. சோ சிம்பிளான கேள்வி தானே? ஓகே. ஓகே, இந்த இடத்துலதான் நீங்க குழம்ப போறீங்க. பாப்போம் என்ன செய்றீங்கன்னு சொல்றேன். பாப்போம். ஓகே. மண்ணின் களியின் அளவு அதிகரிப்பதன் காரணமாக என்ன நடக்கும்? ஐந்தாவது. ஓகே, 5வது விடன்னு சொல்றாங்க. வேற யாராவது ஏதாவது விட இருக்கா? ஐந்தாவது தான் சார். ஓகே, சரி. சோ பாப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். கற்றையின் மாற்றீட்டு கொள்ளளவு என்பது களியின் அளவு அதிகரிப்பதன் மூலமாக கற்றையின் மாற்றீட்டு கொள்ளளவு குறைவடையுமா கூடுமா? அதிகரிக்கும். ஏன்? காரணம் வேணும் எனக்கு. எனக்கு காரணம் வேணும். குறையும்னு சொல்றீங்க, அதிகரிக்கும்னு சொல்றீங்க. அப்ப ஏன் அதிகரிக்கும்? காரணம் வேணும். ஒரு கேள்வி ஒண்ணு வரும்போதுமா அதுக்கு ஏன், எப்படி, எதனால் அப்படின்னு சொல்லி கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. அப்படி கேட்கும் போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா நீங்க அது தொடர்பான விளக்கம் நீங்களே பெற்றுக்கொள்ளலாம். விளங்குதா? சோ இப்ப மண்ணில் களியின் அளவு அதிகரிப்பதன் காரணமாக நான் முதலாவது விட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். கற்றையின் மாற்றீட்டு கொள்ளளவு குறைவடையும். நீங்க சொன்னீங்க அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கும்? ஏனென்றால் களியின் கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு அதிகம். சோ ஒரு மண்ணுக்கு களி சேர்ப்பதன் மூலமாக கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு அல்லது கற்றையின் மாற்றீட்டு கொள்ளளவு அதிகரிக்கும். கற்றையின் மாற்றீட்டு கொள்ளளவு என்பது சிஇசின்னு சொல்லும், கேட்டைன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. இப்ப சொல்லுங்க, கற்றையின் மாற்றீட்டு கொள்ளளவை விட அழகு என்னது? கற்றையின் மாற்றீட்டு கொள்ளளவை விட அழகு என்னது? சென்டிமோல் பர் கிலோகிராம் அல்லது மில்லி செமவலு. எஸ், அதாவது சென்டிமோல் பர் கிலோகிராம் அல்லது மில்லி ஈக்குவலண்ட், அதாவது MEQ per 100 கிராம். எப்படி எழுதணும்? MEQ per 100 கிராம்னு எழுதணும். எப்படி எழுதணும்? MEQ
per 100 gram. ஓகே, சோ மில்லி ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம். மில்லி சமவெளி 100 கிராம் மண்ணிற்கான மில்லி சமவெளின்னு சொல்லுவோம். கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவோட அலகு. ஓகே, சரி. இப்ப நான் கேட்க போறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்க போறேன். என்ன விஷயம்னா, ரெண்டாவது நீர் பற்றும் திறன் குறைவடையும். சரியா? நீர் பற்றும் திறன் குறைவடையும் என்பது இல்ல. ஓகே. இப்ப இதுக்கு விளக்கம் எப்படி கொடுப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். நீர் பற்றும் திறன் குறைவடையும்னா இதுக்கு விளக்கம் எப்படி கொடுப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அது சரியோ பிள்ளையோ யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். களியின் அளவு அதிகரிக்கும் போது தோற்றடர்த்தி குறையும், நுண்ணிலைத்தன்மை அதிகரிக்கும். நுண்ணிலைத்தன்மை அதிகமாகிக்கிற மண்ணில வந்து ஊடுவடிதல் கூடுதலா இருக்கும். அப்படின்னா நீர் பற்றும் திறன் கூடுதலாக இருக்கும். ஊடுவழிதல் குறைவாக இருக்கும். எஸ், அதாவது நீங்க சொன்னது சரிதான். ஒரு ஆர்டர்ல வந்தது சரி, இடையில வச்சு குழம்பிட்டீங்க. இல்ல, சிம்பிளா நீங்க யோசிங்க. எந்த மண்ணுல கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு கூடுதலாக இருக்கோ அந்த மண்ணுல பாத்தீங்கன்னா நீர் பற்றும் திறன் கூடுதலாக இருக்கும். ஓகேயா? அப்படி சொல்லுங்க. எந்த மண்ணுல கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு கூடுதலாக இருக்கோ அந்த மண்ணிட நீர் பற்றும் திறன் கூடுதலாக இருக்கும். ஓகேயா? ஏன்னா கற்றையின் பரிமாற்ற கொள்ளல்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? கற்றையன்கள் நேரங்களை பரிமாற்ற கொள்ளக்கூடிய அளவு தானே. சோ நீரை பற்றும் திறன் எப்படி இருக்கும்? கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு எந்த மண்ணுல கூடையோ அந்த மண்ணுல நீர் பற்றும் திறனும் கூடுதலாக தான் இருக்கும். அப்படி சொல்லலாம். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க தானே. இப்ப நீங்க சொன்னதை வச்சு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வரும்போது களியின் அளவு அதிகரிக்கும் போது அந்த இடத்துல நுண்ணிலைத்தன்மை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். சோ நுண்ணிலைத்தன்மை அதிகமா இருக்குன்னா மாதுளை தன்மை எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். அப்ப மாத்துளை தன்மை, பெரிய பெரிய துளைகளோட தன்மை குறைவா இருக்கிறதுனால மத்த மண்ணை ஒப்பிடக்குள்ள களி சேர்த்த மண்ண நீர் பற்றும் திறன் எப்படி இருக்கும்? நீர் பற்றும் திறன் எப்படி இருக்கும்? கூடவாக இருக்கும். சோ ரெண்டாவது விடையும் பிழை. மூணாவது அரிமானம் குறைவடையும். சொல்லுங்க பாப்போம். இத அரிமானம் குறைவடையும்னா என்னது? அரிமானம்ன்றது பாத்தீங்கன்னா மண் அறுத்து செல்லப்படுற அளவு வந்து குறைவடையும் சொல்லிக்கு. ஆனா களியிட அளவு கூடுதலாக இருந்தா அறுத்து செல்லப்படுற அளவு வந்து கூடுதலாக இருக்குமே. அதாவது அரிப்பை சகிக்கும் தன்மைன்னு படிச்சிருக்கீங்க தானே. எதுக்கு கூட அரிப்பை சகிக்கும் தன்மை? களிக்கா மணலுக்கா? களிக்கு. எஸ், மணலுக்கு அரிப்பை சகிக்கும் தன்மை குறைவு. எஸ், அதை வச்சுதான் கேக்குறாங்க. ஓகேயா? ஓகே, சோ அதை மெயின் பண்ணி வச்சுதான் கேக்குறாங்க. சோ நீங்க பெருசா எதுவும் யோசிக்க போகாதீங்க. அடுத்தது நுண்ணிலைத்தன்மை குறைவடைகின்ற சரியா? களிக்கு களி சேர்க்கும் போது நுண்ணிலைத்தன்மை குறைவடையும் என்ற சரியா பிழையான்னு கேக்குறேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நுண்ணிலைத்தன்மை அதிகமாக காணப்படுற மண் பாத்தீங்களா களிமண் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேயா? சோ ஒரு மண்ணுக்கு களி அளவை சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அதிகரிப்பதன் மூலமாக நுண்ணிலைத்தன்மை அதிகரிக்கும். நுண்ணிலைத்தன்மை அதிகரிக்குதுன்னா அந்த மண்ணை தோற்றெடுத்து என்ன நடக்குது? குறைவடையும். எஸ், அப்ப இதுக்கு விட என்னது? தோற்றடர்த்தி குறைவடையும். அஞ்சாவது ஆன்சர். ஓகே, சரி. இதை சொல்லுங்க. இந்த கேள்விக்கு விட நீங்க டக்குனு பாஸ்ட் பேப்பர் கேள்வி பார்த்து முடிச்சிடும் நாங்க. அப்புறம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இது கேள்விக்கு விட சொல்லுங்க. இது முதலாம் பாட கேள்வி. சொல்லுங்க. நீர்வட்டம் தொடர்பான கூற்றுகள் சில வருமாறு. அதிக ஊடுவடிதல் வீதம் காரணமாக ஓடி வழிதல் அளவு குறைவடையும். சரியா? அதிக ஊடுவடிதல் வீதம் காரணமாக ஓடி வழிதல் அளவு குறைவடையும். சரியா? சரி. சரி, ஏன் சரி?
நீர் அதிக ஊடுவடிச்சுன்னா ஊடுருவல் ஓடி வழியதுக்கான நீர் இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு மண்ணண்ட மேற்பரப்புல பாத்தீங்கன்னா இருந்தா ரன் ஆஃப் ஓடி வழிதல் அளவு கூடுதலாக இருக்கும் போது ஊடு வடிகிறதுக்கான காலம் என்ன நடக்கும்? குறைவாக இருக்கும். சோ ஊடு வடிகிறதுக்கான காலம் குறைவா இருக்குன்னா ஊடு வடிதல் வீதம் எப்படி இருக்கும்? குறைவாகும். எஸ். சோ அதிக ஊடுவடிதல் வீதம் காரணமாக ஓடி வழிதல் அளவு குறைவடையும்ன்றது சரி. அதாவது ஓடி வழிதல் இதை மாத்தி வந்திருக்கணும். உண்மையாவே அந்த கேள்வி மாறி வந்திருக்கணும். ஓடி வழிதல் அளவு குறைவதன் காரணமாக தான் ஊடுவடிதல் வீதம் அதிகரிக்கும். ஓகேயா? சோ ஏ என்ற கூற்று சரி. பி ஓடி வழிதல் வீதம் அதிகரிப்பதன் காரணமாக நிலக்கீழ் நீரின் மீள் நிரம்பல் மேம்படும். சரியா? இல்ல. இல்ல. சோ ஓடி வழிதல் வீதம் அதிகரிச்சுச்சுன்னா நிலக்கீழ் நீரின் மீள் நிரம்பல் என்ன நடக்கும்? குறையும். ஏன் குறையும்? இப்பதான் சொன்னேன். ஏன் குறையும்? ஊடுவடிதல் குறையும். ஆகவே ஊடுவடிதல் குறையறனால மேற்பரப்பில் ஓடி வழியும் நீரானது நிலத்தோட போயிட்டு சேர்ற அளவு என்னது? குறைவடை. எப்படி இருக்கும்? குறைவடையும். நல்ல விஷயம். சோ ஏ சரி, பியும் சரி. சி இப்ப இந்த இடத்துல நீங்க யோசிச்சு வச்சிருங்க. அப்ப ஏயும் சரி, பியும் சரி ஷுவரா தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப சிக்கு வருவோம். பயிற்சியை நிலத்துடன் ஒப்பிடுகையில் காடுகளில் இடைமுறைப்பு இழப்புகள் அதிகமாகும். சரியா? சரி சார். சரி. உங்களுக்கு இடைமுறைப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். இன்டர்செப்ஷன் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அந்த மழை நீர்கள் மழை பொழிய போக்கல அது வந்து காடு மரங்களுக்கு நீர் பட்டு வேஸ்ட் ஆகுற. அதாவது நீங்க சொன்ன சரிதான். நான் கிளியரா சொல்றேன். அதாவது மழை பொழியும் போது என்ன நடக்கும் கேட்டீங்களா இருந்தா காடுகள்ல பிரதானமா அந்த காடுகள்ல தான் இடைமுறிப்பு கூடுதலா இருக்கும். ஏன்னா காடுகள்ல தான் தாவரங்களும் மரங்களும் கூட. யோசிங்க, மழை பெய்யும் போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இடைமுறிப்புன்றது என்னன்னா மழை பெய்யும் போது அந்த மழை நீரானது நிலத்தை வந்தடையாமல் இடைவெளியில, அதாவது கிளைகள்லையோ இலைகள்லையோ ஓகே கனிவிடைகள்லையோ தேங்கி இருக்கிறதுக்கு பேரு தான் இடைமுறிப்பு. சோ பயிர்ச்சை நிலத்துடன் ஒப்பிடுகையில் காடுகளில் இடைமுறிப்பு இழப்புகள் அதிகமாகும். சோ சியும் சரி. அப்ப இதுக்கு விட என்ன வரும்? இப்ப 5வது ஆன்சர். அப்ப 3ம் சரியா இந்த கேள்வியில? ஏசி ஆகியன மட்டும். பி சரியா? ஓடி வழிதல் வீதம் அதிகரிப்பதன் காரணமாக நிலக்கீழ் நீரில் நீர் மீள் நிரம்பல் மேம்படும். சரியா? பில. பில. சோ பி என்பது பில. சோ ஏ சரி, சி சரி. சோ ஏசி ஆகியன மட்டுமாகும். சோ திருப்பியும் சொல்றேன், வாசிக்கிற நேரம் கிளியரா வாசிச்சுக்கோங்க. அப்ப ஒழுங்கா வாசிக்கலாட்டி என்ன நடக்கும்? குழம்பிடும். சோ ஒரு சின்ன வசனம் நீங்க மாத்தி வாசிச்சா கூட அதுக்கான விட குழம்பிடும். சோ அதனால கிளியரா வாசிச்சுக்கோங்க. ஓகே, அப்ப 2வது கேள்விக்கு எத்தனை விட? ஏசி மட்டும், அதாவது 5வது விட. ஓகே சரி. இது என்ன அமைப்புன்னு சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு? 2023 சொல்லுங்க. இது என்ன அமைப்புன்னு சொல்லி கொடுத்திருக்கேனா? இல்ல சார். இல்லையா? சரி, இது 11ஆம் பாடத்துல படிப்பீங்க. இப்ப வேணா இந்த அமைப்புக்கு பேர் கேட்டீங்கன்னா எளிய சூரிய ஒளி இனப்பெருக்கி. நோட் பண்ணிக்கோங்க, எளிய சூரிய ஒளி இனப்பெருக்கி. இந்த அமைப்பிட நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சிங்கிள் சோலார் ப்ரொபகேட்டர்னு சொல்லுவோம். எளிய சூரிய ஒளி இனப்பெருக்கி. எளிய சூரிய ஒளி இனப்பெருக்கி. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இதை எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா தண்டு துண்டங்களை வேர்கொள்ள செய்வதற்காக பயன்படுத்தப்படுது. தண்டு துண்டங்களை வேர்கொள்ள செய்வதற்காக இந்த அமைப்பு பயன்படுத்தப்படுது. அப்ப நீங்க யோசிக்கணும் என்ன விஷயம்னா, அப்ப இந்த அமைப்புக்குள்ள அந்த தண்டு துண்டங்களுக்கு சாரீரப்பதனும் வெப்பநிலையும் எப்படி கிடைக்குது? சாரீரப்பதன் எப்படி, வெப்பநிலை எப்படி?
யோசிச்சு பாருங்க. உயர் சாரிரப்பதன் உயர் வெப்பநிலை. எஸ், அதாவது தண்டு துண்டங்களில் வேர்கொள்ளல் நடைபெறுவதற்கு பாத்தீங்களா இருந்தா உயர் சாரிரப்பதனும் உயர் வெப்பநிலையும் அவசியமாகும். சோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த அமைப்புக்கு பேர் எளிய சூரிய ஒளி இனப்பெருக்கி. அதாவது ஒரு இது இருக்கு, அதாவது ஒரு பொட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மேற்பரப்புல பொலித்தீனால இட்டு கட்டுவாங்க, விளங்குதா? சோ இந்த அமைப்புக்கு பேர் பாத்தீங்கன்னா எளிய சூரிய ஒளி இனப்பெருக்கி. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த அமைப்பு பயன்படுத்தப்படுதுன்னா தண்டு துண்டங்களில் வேர்கொள்ளலை அதிகரிப்பதற்காக, தான் இந்த அமைப்பு பயன்படுத்தப்படுது. சோ அதனால பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கேட்பாங்க இந்த அமைப்பிட பேர் என்னன்னு கேட்டா எழுத தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த அமைப்பிட பேர் பாத்தீங்கன்னா இதுல இல்ல, இந்த 5 விஷயத்துலயும் இல்ல. ஆனா இந்த அமைப்பு என்பது என்ன வகையான இனப்பெருக்க அமைப்புன்னு கேட்டா இது ஒரு தற்காலிக இனப்பெருக்க கட்டமைப்பு. என்ன இனப்பெருக்க கட்டமைப்பு? தற்காலிக இனப்பெருக்க கட்டமைப்பு. ஓகே, இது என்ன இனப்பெருக்க கட்டமைப்பு? தற்காலிக இனப்பெருக்க கட்டமைப்பு. எங்களுக்கு தேவைன்னா பொழுத்தின கட்டுவோம், எங்களுக்கு தேவையில்லைன்னா பொழுத்தின அவுத்துட்டு நாங்க தனியா பொட்ச மட்டும் வைப்போம். சோ இது ஒரு தற்காலிக இனப்பெருக்க கட்டமைப்பு. இதுல பேர் என்னதுன்னு கேட்டா எளிய சூரிய ஒளி இனப்பெருக்கி. இது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா தண்டு துண்டங்களில் வேர்கொள்ளலை அதிகரிப்பதற்காக பயன்படுத்துறாங்க. இது உள்ளுக்கு பாத்தீங்கன்னா இந்த பொலித்தீனுக்கு உள்ளுக்கு பாத்தீங்கன்னா அந்த தண்டு துண்டத்துக்கு உயர் வெப்பநிலையும் உயர் சாரிரப்பதனும் கிடைக்க செய்யப்படும். ஆதலால் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இந்த அமைப்பை தண்டு துண்டங்களில் வேர்கொள்ள செய்வதற்கு பயன்படுத்துறாங்க. புரியுதா? எதுவும் விளங்கப்படுத்தணுமா? விளங்கப்படுத்தணுமா? புரிஞ்சுச்சா புரியல? நீங்க தான் சொல்லணுமா? புரிஞ்சுச்சா புரியல? புரியாதவங்க யாரும் இருந்தா கேட்கலாம், திருப்பி சொல்றேன் கேட்கலாம். ஓகே, புரியாதவங்க யாரும் இருந்தா கேட்கலாம். என்ன புரியல? மைக் ஆன் பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி மெசேஜ் சரி போடலாம். புரியலாட்டி கேட்கலாம். உங்களுக்கு புரியுதா? சரி, ஓகே. இதுக்கு விட சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொன்னவங்களே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மத்தவங்களுக்கு தெரியாத இந்த விட நான் படிச்சு கொடுக்கலையா? சோ இதுக்கு சொல்லுங்க பாப்போம். வானிலை பரமானங்கள் அல்லது சாராமாரிகளை அளவிடுதல் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியலில் பல்வேறு பிரயோகங்களின் போது முக்கியத்துவம் பெறுகிறது. சோ முதலாவது கூற்று, நாளொன்றில் 2 தடவைகள் அளவிடப்படும் வானிலை பரமானங்களை குறிப்பிடுது. என்னென்ன? மண் வெப்பநிலை, மண் வெப்பநிலை, சாரீரப்பதன் வளிமண்டல அமுக்கம். எஸ், அதாவது நாளொன்றுக்கு 2 தடவைகள் தரவு பெறக்கூடிய வானிலை பரமானங்கள்னு கேட்டிருக்கு. அந்த இடத்துல கவனமா இருக்கணும். சில டைம் உபகரணம் கேட்டுருவாங்க. ஓகேயா? வானிலை பரமானங்கள்னு கேட்டனால என்னென்ன வரும்? சாரீரப்பதன், வளிமண்டல அமுக்கம், வேற என்னது? மண் வெப்பநிலை வரும். சரி, இப்ப இதை சொல்லுங்க, நாளொன்றுக்கு 2 தடவைகள் தரவு பெறாங்களா இருந்தா என்னென்ன டைமுக்கு தரவு பெறுவாங்க? இப்ப 8:30 மணிக்கு, முற்பகல் 8:30 மணிக்கு, பிற்பகல் 3:30 மணிக்கு. எஸ், 3:30 மணிக்கு. ஓகே, சரி, ஓகே. பொதுவாக வானிலை அவதானிப்பு நிலையத்திற்கு அத்தியாவசியமற்றனவும் எனினும் விவசாய வானிலை அவதானிப்பு நிலையத்தில் நிறுவப்பட வேண்டியதுமான உபகரணங்கள் 2 பெயரிடுக. என்னென்ன உபகரணம்? விவசாய வானிலை அவதானிப்பு நிலையத்துல இருக்கணும், கட்டாயமா இருக்கணும். ஆனா வானிலை அவதானிப்பு நிலையத்துல அத்தியாவசியம். என்னது? அத்தியாவசியம் இல்ல. வானிலை அவதானிப்பு நிலையம், சாதாரண வானிலை அவதானிப்பு நிலையத்துல அத்தியாவசியம் இல்ல. ஆனா விவசாய வானிலை அவதானிப்பு நிலையத்துல கட்டாயம் நிறுவப்படணும்.
ஆவியாதல் தட்டு, வெரி குட். ஆவியாதல் தட்டு. வேற? மண் வெப்பம். எஸ், மண் வெப்பமானி. வேற ஏதாவது உபகரணம் சொல்ல முடியுமா? இதுதான் பிரதான ரெண்டும். ஓகே, ஒத்துக்கொள்றேன். வேற சூரிய ஏதாவது உபகரணம்? கதிர்ப்புமானி. வெரி குட். சூரிய கதிர்ப்புமானி. ஓகே. ஸோ மண்பாடத்திலையும் இதுல உள்ள மண்பாடத்திலையும் வானிலை பாடத்துல உள்ள கேள்விகளை பாஸ் பேப்பர்ல இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பார்த்து செஞ்சு விடுறேன். அந்த கிளாஸ் தான் எடுக்கிறேன். ஓகே, இந்த கேள்விக்கு விட சொல்லுங்க பார்ப்போம். வானிலை அவதானிப்பு நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கான நிலத்தை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் பாருங்க. 2015 எவ்வளவு ஈஸியா கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா 2023 அப்படி எதிர்பார்க்காதீங்க. சொல்லுங்க. வானிலை அவதானிப்பு நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கான நிலத்தை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா போதும். திறந்த வெளியாக இருத்தல் வேண்டும். அது அப்பா மிக ஈஸியான ஒரு பாயிண்ட் தானே. ஓ, இந்த பாயிண்ட் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நல்ல பாயிண்ட் தாமா. ஆனா ஓகே, இதை விட முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லுங்க ஃபர்ஸ்டாவே. ஓகேயா? புறக்காரணிகளால் தடை ஏற்படுத்தாத இடமாக அமையக்கூடாது அது. ஓ, அதாவது புறத்தடைகள் காணப்படும் இடமாக இருக்கக்கூடாது. என்னென்ன புறத்தடைகள்? மரங்கள், கட்டடங்கள், குன்றுகள் போன்ற புறத்தடைகள் இல்லாத இடமாக இருக்கணும். அவ்வாறு இருந்தால் அதனை போன்று, அதன் உயரத்தை போன்று, அவ்வாறு இருந்தால் அவற்றின் உயரத்தை போன்று 2 மடங்கு தூரத்தில் இருக்க வேண்டும். எஸ், புது சிலபஸ் படிமா 2 மடங்கு. ஓகே, 4 மடங்குன்றது பழைய சிலபஸ். ஓகே, சோ 2 மடங்கு தூரத்திற்கு அப்பால் பாத்தீங்களா இருந்தால் நிறுவப்பட வேண்டும். சோ வானிலை அவதான நிலையம் பார்த்திருக்கீங்களா போயிட்டு? எங்க இருக்கு பிரதான வானிலை அவதான நிலையம்? பௌத்தலோக மாவட்ட கிளம்ப பாத்தீங்கன்னா கிளம்போல பௌத்தலோக மாவட்டன்ற ஒரு இடத்துல இருக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வானிலை அவதானிப்பு நிலையம் ஒன்றை நிறுவதற்கான நிலத்தை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகளை விவரிக்குகன்னு கொடுத்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிலத்தை தெரிவு செய்யும் போது முதலாவது அந்த இடம் திறந்த வெளி பிரதேசமா இருக்கணும். என்ன பிரதேசமா இருக்கணும்? திறந்த வெளி பிரதேசமா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்களா, அந்த இடம் குறித்த பிரதேசத்தை என்ன படுத்துவதாக அமைதல் வேண்டும்? பிரதிநிதித்துவப்படுத்துவதா? எஸ், பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அமைதல் வேண்டும். அப்படின்னா என்னது? பிரதிநிதித்துவப்படுத்தல்னா என்னது? அதாவது அந்த பிரதேசத்துல காணப்படுற புவிச்சரிதவியல் மற்றும் பௌதிகவியல் இயல்புகள் வந்து தெரிவு செய்யப்படும் இயல்புகள் காணப்படக்கூடாது. அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்துல பௌதீக புவிச்சரிதவியல் காரணிகள் காணப்படக்கூடாது. அதாவது நீர்நிலைகளா இருக்கட்டும், பிரதானம் நீர்நிலைகள், குன்றுகள் காணப்படக்கூடாது. அவ்வாறு காணப்படுமாயிருந்தா எங்களோட ரீடிங் பிழையாக வரும். அடுத்தது, சிறந்த வடிகால் அமைப்பு உள்ள ஒரு இடமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த இடத்துல நன்கு புட்கள் வளர்த்து கத்தரித்து காணப்பட வேண்டும். ஓகே, வேற என்னது? பிராணிகள் உள்நுழைய முடியாதவாறு பாதுகாப்பு கம்பிவேலி. எஸ், பிராணிகள் உள்நுழையாதவாறு பாதுகாப்பு கம்பிவேலி அமைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். வேற வேற என்னது? மறந்துட்டீங்களா? நன்கு நீர்வடிப்புள்ள இடமாக இருத்தல் வேண்டும். நன்கு நீர்வடிப்புள்ள இடமாக இருத்தல் வேண்டும். சோ மறந்துட்டீங்களா? ஓகே, மறக்காதீங்க, திருப்பியும் சொல்றேன், மறந்துடாதீங்க. சோ இவ்வளவுதான் 2015 பாஸ் பேப்பர். சோ 2016 பாஸ் பேப்பர் பார்ப்போம். சோ இதுக்கு விட என்னது? டக் டக்குன்னு சொல்லிட்டு போங்க, டைம் இல்ல. இதுக்கு விட என்னது? டக்குன்னு சொல்லிட்டு போங்க பாப்போம்.
என்ன மறந்துட்டீங்களா? 5வது ஆன்சர் சார். 5வது ஆன்சரா? நல்லா யோசிச்சுட்டு விட சொல்லுங்க. முதலாவது ஆன்சரா? 4வது ஆன்சர். சரி, இதுக்கு உண்மையான ஆன்சர் பாத்தீங்கன்னா 4வது ஆன்சர் தான் சரி. சரி, பாப்போம். பதிவகை அல்லாத மலைமானி மூலமாக, ஞாபகம் வச்சுக்கோங்க, பதிவு வகை அல்லாத மலைமானி மூலமாக மலைவீழ்ச்சி செறிவு அறிக்கைப்படுத்தப்படும். சரியா? பதிவகை அல்லாத மலைமானின்னா என்ன மலைமானி? எளிய மலைமானியா, தன்னியக்க மலைமானியா? எளிய மலைமானி. எஸ், எளிய மலைமானி மூலமாக மலைவீழ்ச்சி செறிவு அளக்க முடியுமா? முடியாது. முடியாது. சோ முதலாவது பிழை. 2வது, பதிவகை அல்லாத மலைமானி மூலமாக மலைவீழ்ச்சி கால அளவு அறிக்கைப்படுத்தப்படும். சரியா? பிழை. பதிவகை அல்லாத மலைமானி மூலமாக மலைவீழ்ச்சி, அதாவது மொத்த மலைவீழ்ச்சி அளவு மட்டும்தான் அளக்க முடியும். எளிய மலைமானி மூலமாக ஒன்னே ஒண்ணுதான், மொத்த மலைவீழ்ச்சி அளவு மட்டும்தான் அளக்க முடியும். ஓகே. சரி, 3வது, பதிவகை கொண்ட மலைமானி மூலமாக மலைவீழ்ச்சி வகை அறிக்கைப்படுத்தப்படும். சரியா? இல்ல. இல்ல, மலைவீழ்ச்சியின் வகை மலைமானியாலேயும் அறிக்கைப்படுத்தப்படாது. அடுத்தது 4வது, பதிவகை அல்லாத மலைமானி மூலமாக மொத்த மலைவீழ்ச்சி அளவு அறிக்கைப்படுத்தப்படும். சரியா? சரி. சரி. சோ விடத்திலாத விட 4வது விட. 5வது விட சொன்னீங்க தானே ஒருத்தவங்க, ஏன் 5வது விட வராது? சாரி சார். அதாவது பதிவகை கொண்ட மலைமானி மூலமாக மலைவீழ்ச்சி செறிவை அளவிட மட்டும் பயன்படுத்தப்படும் பிழை. சரி, அந்த மட்டும்னு வராட்டி, அந்த வேர்ட் மட்டும்ன்ற வேர்ட் வராட்டி அந்த 5வது கூற்று சரியா வந்திருக்கும். மட்டும்னு வந்தா பிழை. ஏன்? பதிவகை கொண்ட மலைமானி மூலமாக மலைவீழ்ச்சி செறிவு மட்டுமால போகும், என்னனால போகும்? மொத்த மலைவீழ்ச்சி அளவு. மலைவீழ்ச்சி அளவு. ஓகே, மலைவீழ்ச்சி கால அளவு. மலைவீழ்ச்சி கால அளவு. மொத்த மலைவீழ்ச்சியின் அளவு, மலைவீழ்ச்சியின் செறிவு. மொத்த மலைவீழ்ச்சியின் அளவு, மலைவீழ்ச்சியின் செறிவு, மலைவீழ்ச்சி கால அளவு. இந்த 3ஐயும் அளக்கலாம் பதிவு வகை கொண்ட மலைமானி மூலமாக. ஓகே. சரி, அப்ப இதுக்கு விடத்தில விட 4வது விட. ஓகே. ஓகே, அடுத்த கேள்வி. இதுக்கு விட. சொல்லுங்க. மண்ணின் இயல்புகள் தொடர்பான சில கூற்றுக்கள் வருமாறு. ஏ, மண்ணுக்கு சேதன பசலைகள் சேர்ப்பதனால் மண்ணின் கட்டமைப்பு மாற்றமடையும். சரியா? பிழை. பிழைன்னு சொல்றீங்க. கட்டமைப்பு மாற்றமடையும் பிழைன்னு சொல்றீங்க. ஓகே, பாப்போம். நீங்க சொன்னது சரின்னு சொல்லல, நான் பிழைன்னு சொல்லல. ஓகே. சரி. பி, மண் இறுக்கமடைவதனால் மண்ணின் இலையமைப்பு மாற்றமடையும். சரியா? பிழை. ஓகே. பிழை. சி, மண் இறுக்கமடைவதால் மண்ணின் தோற்றடர்த்தி அதிகரிக்கும். சரி. ஓகே, அப்ப இதுக்கு என்ன விட? சி மாத்திரம் தான் சரியா? இதுக்கு சி மாத்திரமா சரி? நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். முதலாவது பிழைன்னு சொன்னீங்க தானே, மண்ணுக்கு சேதன பசல்கள் சேர்ப்பதனால் மண்ணின் கட்டமைப்பு மாற்றமடையும் சொன்னீங்க. பிழைன்னு சொன்னீங்க. ஓகே. பி, மண் இறுக்கமடைதால் மண்ணின் இலையமைப்பு மாற்றமடையும் சொன்னீங்க. பிழைன்னு சொன்னீங்க. அப்ப என்னது? சி மாத்திரம் தான் விடையா வரும். அப்ப சரியா? சி மாத்திரம். மண்ணுக்கு சேதன பசலைகள் சேர்ப்பதனால் மண்ணின் கட்டமைப்பு மாற்றமடையும். என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? மண்ணுக்கு சேதன பசலைகள் சேர்க்கும் போது
மண்ணின் எந்த கட்டமைப்பு மாற்றமடையும், என்ன கட்டமைப்பாக மாற்றமடையும் மண்? மணி ஒரு கட்டமைப்பாக. எஸ், மணி ஒரு கட்டமைப்பாக மாற்றமடையும். ஏன் யோசிக்கிறீங்க? மண்ணுடைய இலையமைப்பு தான் மாற்றமடையாது, கட்டமைப்பு மாற்றமடையும் மண்ணுக்கு சேதன பசாலைகள் சேர்க்கும் போது. சோ ஏ சரி, சியும் சரி. சோ விட பாத்தீங்களா இருந்தா ஏயும் சியும். விட என்னது? ஏயும் சியும். புரிஞ்சா இல்லாட்டி எதுவும் புரியாம இருக்கா? சி பாத்தீங்கன்னா மண் இறுக்கமடைவதனால் மண்ணின் தோற்றடர்த்தி அதிகரிக்கும். அதாவது ஒரு இறுக்கமடைந்த மண்ணில் தோற்றடர்த்தி அதிகமாக தான் காணப்படும். ஒரு இறுக்கமடைந்த மண்ணின் தோற்றடர்த்தி அதிகமாக தான் காணப்படும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, ஓகே. சோ மண் இறுக்கமடைவதால் மண்ட தோற்றடர்த்தி அதிகரிக்கும்ன்றது சரி. சோ ஏயும் சரி, சியும் சரி. விட பாத்தீங்களா இருந்தா ஏயும் சி. ஓகே, இந்த கேள்வி புரிஞ்சிச்சா புரியலையாமா? நீங்க தான் சொல்லணும். எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. புரியலாட்டி புரியலன்னு சொல்லுங்கம்மா, நான் திருப்பி வேணாலும் விளங்கப்படுத்துறேன், எனக்கு ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு இந்த கேள்வி முதலாம் பாட கேள்வி, 2ஆம் பாட கேள்வி தரோவா இருக்கணும். அதுதான் இந்த மெயின். அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 3ஆம் பாடம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேயா? சரி, அப்ப ஓகே. இப்ப அவங்களோட மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் நினைச்சு அடுத்த கேள்விக்கு போறேன் நான். ஓகே ஓகே. மண்ணென்ற நுண்ணிலைத்தன்மை பத்தி இதுக்கு என்ன விட? 2வது ஆன்சர். மண்ணின் தோற்றடர்த்தி குறைவடைதலுடன் அதிகரிக்கும். சரிதானே? இப்ப மண்ணின் தோற்றடர்த்தி குறைவடைதலுடன் நுண்ணிலைத்தன்மை அதிகரிக்கும் என்பது சரி. சோ இதுக்கு விட பாத்தீங்கன்னா 2வது. ஓகே, சரி. இப்ப இதுல மண் துணிக்கைகளோட கரட்டுத்தன்மை அதிகரித்தலுடன் அதிகரிக்கும் சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மண் துணிக்கைகளின் கரட்டுத்தன்மை அதிகரித்தலுடன் அதிகரிக்கும் சரியா? மண்ட நுண்ணிலைத்தன்மை இல்ல. மண்ட கரட்டுத்தன்மை அதிகரிக்கும் போது மண்ட நுண்ணிலைத்தன்மை குறைவாக இருக்கும். ஏன்? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? கரட்டுத்தன்மை அதிகமாக காணப்படுற மண்ல எது கூட? துளைகள் கூடுதலாக மாதுளை. அதாவது மாதுளைன்னு எழுதக்கூடாது, பெருந்துளைகள் எழுதுங்க. இல்லாட்டி மாதுளைன்னு எழுதுனா அது மரம். ஓகேயா? மாத்துளை அல்லது பெருந்துளைவெளிகள் அதிகமாக காணப்படும், நுண்துளைவெளிகள் குறைவா தான் காணப்படும். எங்க? கரட்டுத்தன்மையான மண். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தானே. கரட்டுத்தன்மையான மண்ணில் பாத்தீங்கன்னா ஒரு மண்ட கரட்டுத்தன்மை அதிகரிக்கும் போது அந்த மண்ட நுண்ணிலைத்தன்மை குறைவா தான் இருக்கும். எது கூடுதலா இருக்கும் கேட்டா பெருந்துளை வெளிகள் கூடுதலா இருக்கும். என்ன வெளிகள்? பெருந்துளை வெளிகள் கூடுதலாக இருக்கும். ஓகே, சரி. சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். யாராவது முடிஞ்சா ஆன்சர் சொல்லுங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்பான கேள்வி, இலங்கை தொடர்பான கேள்விதான். சூரிய கதிர்ப்பு உயிர் முறைமைகளில் செல்வாக்கு செலுத்த ஒரு முக்கியமான வானிலை பரிமாணமாக கருதப்படுகிறது. இலங்கையில் சூரிய கதிர்ப்பின் செறிவு குறைவடைவதற்கு செல்வாக்கு செலுத்தும் பிரதான காரணத்தை குறிப்பிடுங்க. என்ன காரணம்? சூரிய கதிர்ப்பின் செறிவுன்னா ஒளி செறிவு, அதுதான் சொல்றாங்க. ஓகே, சொல்லுங்க. என்னவா இருக்கும்? கெஸ்டிங், எனி கெஸ்டிங்? எனி கெஸ்டிங்?
Any guessing? சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், முகில்களின் அளவு அதிகரிக்கும் போது அந்த இடத்துல ஒளிச்செறிவுண்ட அளவு எப்படி இருக்கு? குறைவாயிக்கும். எஸ். சோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் சூரிய கதிர்பின் செறிவு குறைவதற்கான பிரதான காரணம்னா மேகங்களோட அளவு அதிகமாக காணப்படுது, முகில்களோட அளவு அதிகமாக காணப்படுது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் முகில்களோட அளவு அதிகரித்தல் காரணமாக தான் சூரிய கதிர்பின் செறிவு குறைவடையுது. இப்ப முகில்களோட மூடுகை அதிகரிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளிச்செறிவு கூடுமா, ஒளிச்செறிவு வார அளவு கூடுமா குறையும்? முகில்களின் மூடுகை அதிகரிக்க குறையும். எஸ், முகில்களின் மூடுகை அதிகரிக்கன்னு சொன்னேன். முகில்களின் மூடுகை அதிகரிக்கன்னா என்னது? முகில்கள் மூடுற அளவு அதிகரிக்குது. ஓகேயா? முகில்களின் மூடுகை அதிகரிக்கும் போது ஒளி வார அளவு குறைவடையும். அதுவே முகில்களின் மூடுகை குறைவடைய என்ன நடக்கும்? முகில் மூடுற அளவு குறைஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்? சூரிய கதிர்ப்பு அதிகரிக்கும். சூரிய கதிர்ப்பின் செறிவு அதிகரிக்கும். ஓகே, வெரி குட். இரண்டாவது, விவசாய உயிர்முறைமைகளின் மீது சூரிய கதிர்ப்பின் செறிவு குறைவடைவதன் பிரதான செல்வாக்கை குறிப்பிடும். என்ன? ஒரே வரையில எழுதலாம். சூரிய கதிர்ப்பின் செறிவு குறைவடையும் போது பிரதான செல்வாக்கு என்னது? ஒளிச்செறிவு குறைஞ்சுச்சுன்னா என்ன பிரதான செல்வாக்கு? ஒளித்தொகுப்பு நடைபெறாது. ஓகே, நான் கேட்கிற ஒரு பொதுவான ஆன்சர் கொடுக்கணும். ஒளித்தொகுப்பு நடைபெறாதுன்றது ஓகே, ஒத்துக்கொள்றோம். தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு நடைபெறாது. சோ தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு நடக்கலாட்டி என்ன வராதுங்க? பயிர் வளர்ச்சி குறைவடையும். எஸ், அதாவது விளைச்சல் குறைவடையும், பயிர் விளைச்சல் குறைவடையும். இதுதான் பிரதான செல்வாக்கு, பயிர் விளைச்சல் குறைவடையும். நீங்க ஒளித்தொகுப்பு எல்லாம் காரணம் தான், விளங்குதா? ஒளித்தொகுப்பு என்பது காரணம். ஏன் பயிற்சி விளைச்சல் குறைவடையுதுன்னா, ஒளி இல்லாத போது ஒளித்தொகுப்பு நடக்காது. ஒளித்தொகுப்பு நடந்தாதான் என்ன வரும்? உணவு உற்பத்தியாக்கப்படும். உணவு உற்பத்தியாக்கப்பட்டாதான் அந்த உணவை எதுக்கு பயன்படுத்தப்படும்? தண்டை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளும், வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளும். விளங்குதா? சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பயிர் விளைச்சல் குறைவடையும். சூரிய கதிர்ப்பின் செறிவு குறைவடைஞ்சுன்னா பயிர் விளைச்சல் குறைவடையும். ஓகே, அடுத்தது, உயிர்முறைமைகள் மீது அதிக சூரிய கதிர்ப்பு செறிவு காரணமாக ஏற்படும் பிரதான தாக்கங்களினுடைய பட்டியல். என்ன நடக்கும்? தாவரங்கள்ல அதிக நீரிழப்பு ஏற்படும். வெரி குட். நீரிழப்ப வேற எப்படி சொல்லலாம்? ரெண்டு செயல்முறைகளின் ஊடாக சொல்லலாம் தானே? தாவரங்கள் நடைபெற நீரிழப்ப எப்படி சொல்லலாம்? நாங்க ரெண்டு செயல்முறை. ஆவியாதல், ஆவி உயிர்ப்பு. எஸ், ஆவியாதல், ஆவியுறுப்பு. இதன் காரணமாக ஏற்படுற நீர் தட்டுப்பாடு என்ன நடக்கும்? அதிகரிக்கும் தானே? நீர் தட்டுப்பாடுன்னா என்ன சொல்றது? என்ன சொல்றது? ஆவியுறுப்பு ஆவியாதெல்லாம் அதிகரிக்கிறதுனால நீர் தட்டுப்பாடு ஏற்படும். ஒத்துக்கொள்றீங்களா? அதிக சூரிய கதிர் செறிவு அதிகரிக்கும் போது குளங்கள் வற்றி போகும்னு சொல்றேன். ஒத்துக்கொள்றீங்களா? எஸ். நீங்க எழுதலாம், அதிக சூரிய கதிர்ப்பு செறிவு காரணமாக ஏற்படும் பிரதான தாக்கங்கள்னு கேட்டா ஃபர்ஸ்ட் எழுதுங்க, கால்நடை உற்பத்தி குறைவடையுது. கால்நடை உற்பத்தி ஏன் குறைவடையுது? விளக்கம். ஏன் குறைவடையுது?
என்ன மறந்தாச்சா? கால்நடை உற்பத்திகள் அளவு ஏன் குறைவடையுது? ஒளிச்செறிவு கூடும் போது பாத்தீங்கன்னா பண்ணை விலங்குகள் பாத்தீங்களா இருந்தா அசௌகரியத்துக்கு உட்படும். அந்த பண்ணை விலங்குகள் எதுக்கு விரும்பாது? மேய்ச்சலுக்கு விரும்பாது. விளங்குதா? அதாவது அதுக்கு அசௌகரியம் ஏற்படும். விளங்குதா? சோ அதனால அது கூடுதலா என்னத்தை குடிக்கும்னா நீரை குடிக்கும். அப்படி நீரை குடிக்கும் போது என்ன நடக்கும்? உணவு உட்கொள்ளும் அளவு என்ன நடக்கும்? பண்ணை விலங்குகள்ட குறைவடையும். எஸ். சோ பண்ணை விலங்குகள்ட உணவு உட்கொள்ளும் அளவு குறைவடைஞ்சுன்னா அந்த பண்ணை விலங்குகள்ட உற்பத்தி நடக்கும். அதால கிடைக்கிற உற்பத்தி நடக்கும், குறைவடையும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? வேற என்ன ஏற்படும்னா தாவரம் எரிவுக்கு உட்படும். ஒத்துக்கொள்றீங்களா? படிச்சு கொடுத்திருக்கேன். விலங்குகளோட தோல் எரிவுக்கு உட்படுத்தப்படும், தாவரங்கள் எரிவுக்கு உட்படுத்தப்படும். படிச்சு கொடுத்திருக்கேனா இல்லையா? நிழலை விரும்பும் தாவரங்களோட இலைகள் கருகி போகும் சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லலாம், பொதுவா சொல்லுங்கம்மா. ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லாம பொதுவா சொல்லுங்க. விளங்குதா? பொதுவா சொல்லி பழங்க. ஓகே. ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பொதுவா சொல்லி பழங்க. என்ன விஷயத்தை கேட்டிருக்கோ அது சம்பந்தமா பொதுவா சொல்லுங்க. விளக்கம் கேட்கும்போது எஸ்ஏல தான் அந்த மாதிரி விஷயத்த குறிப்பிட்டு சொல்லணும். நிழலை விரும்பும் தாவரம், ஒளியை விரும்பும் தாவரம்னு குறிப்பிட்டு சொல்லணும். ஸ்ட்ரக்சர்ல பொதுவா தான் சொல்லணும். பொதுவான விடைகளா இருக்கணும். சரியானதா இருக்கணும், பொதுவானதாகவும் இருக்கும். ஓகே, சரி. ஓகே, இத சொல்லுங்க பாப்போம். யாரா ஒரு ஆள் சொல்லுங்க, முடிஞ்சா சொல்லுங்க. மண் உயிர்முறைமைகளின் நிலைப்பில் மண்ணின் தோற்றடர்த்தி முக்கியமானது ஒன்றாகும். முதலாவது, விவசாய உற்பத்தியில் மண்ணின் தோற்றடர்த்தியின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுது. ஒரு மண்ணில் தோற்றடர்த்தி அதிகமாயிரன்னு சொன்னா அந்த மண் இறுக்கமடைந்த மண்ணுன்னு சொல்லி கூறலாம். வெரி குட். வேற? ஒரு நல்ல மண்ட தோற்றடர்த்தி 1.3 இருந்து 1.6 கிராம் சென்டிமீட்டர் -3 இடைப்பட்டதா காணப்பட வேணும். சிறப்பான ஒரு என்ன விஷயம்னா நீங்க அந்த டியூட்ல உள்ளது அப்படியே வாசிக்கிற மாதிரி விளங்குது. நான் கேட்கிற வேலையும் நீங்க முதலாவது சொன்னது சரி. விவசாய உற்பத்தியில மண்ணின் தோற்றடர்த்தியின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுங்கன்னா நீங்க சொன்னது சரி. முதலாவது என்னது? ஒரு மண்ணுல தோற்றடர்த்தி கூடுதலா இருக்குன்னா அந்த மண் இறுக்கமடைந்துள்ளது என்பதை ஒரு நிலைமைக்கு வரலாம். வேற ஏதாவது சொல்லுங்க. விளங்குதா? ஒரு மண்ணுண்ட தோற்றடர்த்தியை வச்சுக்கிட்டு வேற என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? என்னத்தை கண்டுபிடிக்கலாம் ஒரு மண்ட தோற்றடர்த்தி வச்சுக்கிட்டு? நுண்ணுலைத்தன்மை. எஸ், நுண்ணுலைத்தன்மை பற்றிய அறிவை எடுத்துக்கொள்ளலாம். வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒரு மண்ட தோற்றடர்த்தியை கண்டுபிடிச்சா நுண்ணுலைத்தன்மை பற்றி அறியலாம். அப்ப வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? நீர் பற்றி வைக்கும் கொள்ளளவை அறிந்து கொள்ளலாம். வெரி குட். நீர் பற்றி வைக்கும் கொள்ளளவை பற்றி அறியலாம். வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? நீர் பற்றி வைக்கும் கொள்ளளவை பற்றி அறிஞ்சு கற்றையின் பரிமாற்ற கொள்ளல். எஸ், கற்றையின் பரிமாற்ற கொள்ளல். வெரி குட். சொல்லலாம், கட்டாயம் சொல்லலாம். வேற ஏதாவது? உண்மை அடர்த்தியை பத்தி இல்லம்மா, அது அதை யோசிக்காதீங்க. உண்மை அடர்த்தியை பத்தி நாங்க முடிவுக்கு வரையலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விவசாய உற்பத்தியில மண்ணின் தோற்றடர்த்தியின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுங்கன்னு சொன்னா பிரதானமானதுதான் குறிப்பிடுங்க. எது பிரதானமானதுன்னா ஒரு மண்ணுல தோற்றடர்த்தி குறைவாக காணப்படும் போது அது சிறப்பான மண்ணாக காணப்படும். அதாவது வளமான மண்ணா கருதப்படும். அதுவே அந்த மண்ணை தோற்றடர்த்தி கூடுதலா இருக்குன்னா அந்த மண் இறுக்கமடைந்த மண் என போற்றப்படும். ஓகேயா? அந்த மண்ணுல தோற்றடர்த்தி அதிகமா இருக்குன்னா அந்த மண்ண நுண்ணுலைத்தன்மை குறைவா இருக்குன்னு அர்த்தம். சோ முக்கியத்துவம்னு கேட்கும் போது ஒரு தோற்றடர்த்தியை நாங்க கண்டுபிடிச்சா அந்த மண்டை என்னென்ன விஷயத்த கண்டுபிடிச்சு கொள்ளலாம்னு கேட்கிறாங்க. விளங்குதா? அதை நீங்க எழுதிவிட்டீங்கன்னா சரி. அடுத்தது, மண்ணின் தோற்றடர்த்தியை மாற்றியமைப்பதன் மூலமாக மாற்றி அமைக்கக்கூடிய பிரதான மண்ணின் இயல்புகள் 2 குறிப்பிடுங்க. மண்ணின் இயல்புகளை கேட்டிருக்கு. என்னென்ன இயல்பை மாற்றலாம்? முதலாவது என்ன இயல்பு தோற்றடர்த்தியை மாற்றனால? பிரதான மண்ணின் இயல்பு என்னது? நீங்க பார்த்த மண்ணின் இயல்பை சொல்லணும். மண்ணின் தோற்றடர்த்தியை மாற்றி அமைக்கிறனால மாற்றி அமைக்கக்கூடிய பிரதான மண்ணின் இயல்புகள் 2 குறிப்பிடுங்க. பிரதான. ஓகே, சொல்லுங்க.
என்னது? எம்மா தோற்றடர்த்தியை மாற்றி அமைச்சா என்னம்மா பிரதானமா மண்ணின் இயல்பு மாற்றமடையும்? நுண்ணுளைத்தன்மை. எஸ், மண்ணு நுண்ணுளைத்தன்மை. வேற என்னது? நுண்ணுளைத்தன்மை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவீங்க? தோற்றடர்த்தியை மாற்றி அமைக்கிறனால நீங்க என்னத்தை இதாய்க்கொள்ளலாம்? மாற்றி அமைக்கக்கூடிய பிரதான மண்ணின் இயல்புகள் நுண்ணுளைத்தன்மை. வேற என்னது? படிச்ச விடைகளை சொல்லுங்க, படிச்ச விடைகளை சொல்லுங்க, படிச்ச காரணிகள். கற்றையின் பரிமாற்ற கொள்கை. எஸ், கற்றையின் பரிமாற்ற கொள்கை. அதை விட வேற ஏதாவது பிரதானமானது? அதுக்கு கற்றையின் பரிமாற்ற கொள்கைக்கு என்ன சொல்லலாம்? நீர் பற்றி வைக்கும் கொள்ளளவு. எஸ், நீர் பற்றி வைக்கும் கொள்ளலாம். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் கேட்கிறேன் நான் கேள்வி. அடுத்தது, மண்ட தோற்றடர்த்தி அளவிடத்தக்க முறை ஒன்றே பெயரிடுங்க. ஒரு மண்ட தோற்றடர்த்தி அளக்கணுமா இருந்துச்சுன்னா ஒரே வரையில எழுதணும். எப்படி எழுதுவீங்க? சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, சொல்லி கொடுத்துருக்கேன். ரெக்கார்டிங்ல காட்டு வேண்டாம், சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? மறந்தாச்சா? மறந்தாச்சா? திருப்பியும் சொல்றேம்மா, படிங்கம்மா, படிக்காம இருக்காதீங்க. அப்புறம் படிக்கலாம்னு நினைச்சு கோட்டையை விட போறீங்க நீங்க. ஓகே, ஒரு கோட்டையை பிடிக்கிறத விட போறீங்க. அதுதான் கோட்டையை விடுறதுன்னு சொல்லுவோம் நாங்க. நீங்களும் நீங்க நினைக்கிறீங்களா இப்ப சீனியர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா சீனியர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு? உங்களோட சூப்பர் சீனியர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க தான் சொல்லணும். மண்ட தோற்றடர்த்தி அளவிடத்தக்க முறை ஒன்றுன்னு கேட்டா ஒரே வரையில் எழுதணும்னா, குழம்பாத மண்மாதிரியின் திணிவையும் கனவளவையும் பெறல். குழம்பாத மண்மாதிரியின் திணிவையும் கனவளையும் பெறல். இல்லாட்டி வேற எப்படி எழுதலாம்? ஒரு மண்ணின் இயற்கையான அமைப்பு அவ்வாறாகவே காணப்படும் பட்சத்தில் அம்மண்ணின் திணிவையும் கனவளவையும் பெறல். என்ன திணிவு என்ன கனவளவு கூட சொல்லலாம். சொல்லுங்க, புரிஞ்சா? சோ மண்ணின் தோற்றத்தை அளவிடத்தக்க முறை. சொல்லுங்க பாப்போம், என்ன சொன்னது? மண்ணின் தோற்றத்தை அளவிடத்தக்க முறை ஒன்றினை பெயரிடுங்க. குழம்பாத மண்ணின் திணிவையும் கனவளவையும் பெறல். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சோ ஜஸ்ட் மினிட் கொஞ்சம்
ஓகே. சோ மண்ணின் தோற்றத்தை அளவிடத்தக்க முறை என்னன்னு கேட்டா குழம்பாத மண் மாதிரியின் திணிவையும் கனவளவையும் பெறல். சோ நோட் பண்ணிக்கோங்கம்மா, சில நேரம் கேட்கலாம் உங்களோட எக்ஸாம்ல. அடுத்து இதுக்கு சொல்லுங்க பாப்போம், யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒரு மண்ணிட தோற்றத்தில செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 2 பேரிடுங்க. செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், அதாவது ஒரு மண்ணுக்கு நீங்க எந்த செயற்பாடுகள் செஞ்சா அந்த மண்ணிட தோற்றத்தையே மாத்தி கொள்ளலாம்னு கேக்குறாங்க. செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். சேதன பசலைகள். வெரி குட். சேதன பதார்த்தங்களை சேர்த்தல். வேற வேற மண்ணை இறுக்கமடைய செய்வதன் மூலம். இப்படிதான். அதாவது ஓகே நீங்க சொல்ற சரி, ஓகே நான் ஒத்துக்கொள்றேன். சோ மண் இறுக்கமடைதல் அப்படின்னு எழுதுங்க. மண் இறுக்கமடைதல் சரிதானே? மண் இறுக்கமடைதல் என்ற காரணி மூலமாக நாங்க தோற்றடர்த்தி என்பது செல்வாக்கு செலுத்துது. வேற என்னென்ன? மண்ட இறுக்கமடைதல் ஓகே, சேதன பதார்த்தங்களை சேர்த்தல் ஓகே. வேற மணியொரு கட்டமைப்பை விருத்தி செய்தல். வெரி குட். மணியுருவான கட்டமைப்பை விருத்தி செய்தல். ஆனா கேட்டது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் தானே. அவ முதலாவது நீங்க என்ன எழுதணும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியானது, அதாவது பொதுவான விஷயம். எப்படி? பொதுவான விஷயத்த டக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதிடணும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பொதுவான விஷயத்த டக்குன்னு எழுதிடணும். ஓகே, என்னென்ன பொதுவான விஷயம்னு கேட்டா முதலாவது மண்ட சேதன பொருட்கள் காரணிகளை தான் நான் கேட்கணும். மண்ட சேதன பொருட்கள். இப்ப மணியுருவான கட்டமைப்புன்னு தானே சொன்னீங்க, அப்ப என்ன போடுவீங்க? மண் கட்டமைப்புன்னு போடுங்க. காரணிகள் கேட்டிருக்கு. சோ மண் சேதன பொருட்கள், மண் இறுக்கமடைதல் அல்லது மண் கட்டமைப்பு. ஓகே, அப்படி போடணும். புரிஞ்சா? செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் கேட்டா நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. மணியுருவான கட்டமைப்பு விருத்தி செய்யறேன்னு சொல்றது வந்து சேதன பசலைகளை இட்டுத்தானே சார்? அப்ப ரெண்டும் ஒரே காரணி ஆவாதா? எஸ், அந்த விஷயம் தான் நான் சொல்றேன். அதாவது மணியுருவான கட்டமைப்பை விருத்தி செய்தல்ன்றது பாத்தீங்கன்னா எதோட சம்பந்தப்பட்டது? மண்ட கட்டமைப்போட சம்பந்தப்பட்டது. அப்ப நீங்க மண் கட்டமைப்பு போட்டீங்கன்னா எது போடக்கூடாது இந்த காரணிகள்ல? சேதன சேதன பொருட்களை சேர்த்தல் என்பது போடக்கூடாது. சேதன பொருட்கள் அவ்வளவுதான். மண் சேதன பொருட்கள் சேர்த்தெல்லாம் தேவை. மண் சேதன பொருட்கள் போடக்கூடாது. அதே மாதிரி மண் இறுக்கமடையுது. இப்ப சொல்லுங்க, என்ன என்ன போடக்கூடாது? மண் இறுக்கமடைதல் என்ற வேர்டு இது போடுறீங்கன்னா, செலுத்தும் காரணிகள்ல போடுறீங்கன்னா ரெண்டாவது காரணியா இன்னொரு விஷயத்த போடக்கூடாது. என்னது? ஒரே விஷயத்த போடக்கூடாதானே. அப்ப ரெண்டாவது காரணியா எதை போட மாட்டீங்க? இறுக்கமடைதல்ல எதை போட மாட்டீங்க? மண்ட மண்ட என்ன இதை போட மாட்டீங்க? இழையமைப்ப போட மாட்டீங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்ட தோற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள்னு கேட்டா மண் சேதன பொருட்கள், மண் இறுக்கமடைதல், இது ரெண்டும் பிரதான காரணி. நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்ப அதே கேள்வியை நான் மாத்தி கேட்கிறேன், ஒரே ஒரு வேர்டை மாத்தி கேட்கிறேன். மண் நீர் பற்றும் திறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள்னு கேட்டா என்னது? மண் நுண்டுளைத்தன்மை. சொல்லலாம். வேற? சேதன பொருட்கள். சொல்லலாம். வெரி குட், சொல்லலாம். சேதன பொருட்கள் எல்லா காரணிகளுக்கும் இன்க்ளூட் பண்ணலாம். இலையமைப்பு. இலையமைப்பு அதை விட வேற ஏதாவது யோசிங்க. கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க. ஒரு மண்ணுல அது கூட இருந்துச்சுன்னா நீரின் அளவு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு என்னது? மண் வலி. வெரி குட், மண் வலி. எஸ். சோ மண் தோற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள்னா என்னன்னு குறிப்பிட்டீங்க. இப்ப நான் கேட்டேன், மண் நீர் பற்றும் திறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள்னா என்ன சொன்னீங்க? மண் சேதன பொருட்கள், மண் நுண்டலைத்தன்மை, மண் வலி சொன்னீங்க. இது 3 வரும். பெரும்பாலும் மண் சேதன பொருட்களும் மண் வலியும் தான் மண்ணின் நீர் பற்றும் திறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். புரிஞ்சோ? புரிஞ்சோ? சரி. சோ இன்னைக்கான கிளாஸ் இவ்வளவுதான். ஓகே, சோ உங்களுக்கு இன்னைக்கு படிச்சது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு. சோ எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. அடுத்தது படிங்கம்மா.
நல்ல படிங்க. ஓகேயா? உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப நான் யூனிவர்சிட்டியில இருக்கேன். இப்ப எனக்கு நாளைக்கு எக்ஸாம். இப்ப உங்களோட சீனியருக்கும் கிளாஸ் இருக்கு, எனக்கு உங்களுக்கும் கிளாஸ் செய்யணும். நான் எதுக்காக செய்யறேன்? உங்களுக்கு நான் செய்யாம விடலாமே. எதுக்காக நான் செய்யறேன்? நீங்க மறந்துடக்கூடாது, டச் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இப்ப இங்க கனெக்ஷன் கூட இல்ல. ஒரு பொடியண்ட வைஃபை கடன் வாங்கிட்டு வந்து அங்க போட்டு உங்களுக்காக செஞ்சிட்டு இருக்கு. இங்க கனெக்ஷன் இல்ல. அவ்வளவு எந்த நெட்வொர்க்கும் கனெக்ஷன் இருக்காது. வைஃபை மட்டும்தான் கனெக்ஷன் இருக்கும். பாருங்க தானே. சோ கொஞ்சம் படிங்க. உங்களுக்காக தானே செய்யறேன்னா. யாருமே நீங்க வரல. பாருங்க எத்தனை பேர்? 15 பேர் தான் வந்தீங்க. இப்ப 14 பேர் தான் இருக்கீங்க. எதனால வாரீங்கன்னு எனக்கு விளங்கல்ல. சரியா? எனக்கு புரியல. பாப்போம் என்ன விஷயம். ஆனா நான் ரெக்கார்டிங் அனுப்புறனால தானே நீங்க அந்த மெத்தனத்துல இருக்கீங்க சிலவங்க. அது உண்மைதானே. இவர் ரெக்கார்டிங் அனுப்புவாரு, அதனால மெத்தனத்துல இருக்கீங்க. அப்படி இருக்க விஷயம்னா நீங்க ரியல் கிளாஸ்ல கேக்குற டவுட்ட ரெக்கார்டிங்ல பாக்கல. அது நீங்க அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே.